வணக்கம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி பலன்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே 2026ஆம் ஆண்டு கடந்த ஆண்டுகளில் இருந்த சேலஞ்சஸில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுமே சொல்கிறது, எந்த பயிற்சி வந்தால் என்ன, ஒரே மாதிரி தானே இருக்குது, எப்போவுமே சனி நமக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குது அப்படின்னு. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்தாலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே அவர் உச்சபலத்தோடு தான் இருப்பார். பாலாஜி சொன்ன மாதிரி மிதுனத்துக்கு 2ஆக பிரிக்கிற மாதிரி குரு பெயர்ச்சிக்கு முன் குரு பெயர்ச்சிக்கு பின் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்குமே குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஜென்மத்தில் வந்தாலும் கூட இவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஏற்கனவே அஷ்டம சனியில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், சொத்து தகராறு இருந்தவங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவோட பேசாமல் இருந்தவங்க, குடும்பத்தை விட்டு விலகி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இந்த 2026 வரும். சனி பகவானினுடைய மாற்றம் மார்ச் மாதத்தில் வந்தாலும் கூட இவங்களுக்கு, ஏன்னா ஷேடோ எஃபெக்ட்னு சொல்லுவோம், இப்போ திருக்கணிதப்படி நாங்கள் சொல்லும்பொழுதே சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதா தான் நாங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பகவான் பாக்கியத்தில் வந்துடுறார். ஸோ இந்த ஆண்டு பிறப்பை வைத்து ஒரு பலனை சொல்லணும் கடகராசிக்கு அப்படிங்கும்பொழுது கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஸோ குடும்பத்தில் 2ஆம் இடத்தில் கேத்து, 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் சனி பகவானின் மாற்றமானது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கண்டிப்பாக கொடுக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தவங்க, இந்த சொரியாசிஸ் போல் ஒரு பெரிய ஒரு நிரந்தர தீர்வே இல்லாமல் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் இவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசனாக இருக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக பயன்பட்டு ஒரு வியாதி இல்லாத ஆண்டாக 2026 இவங்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நிச்சயமாகி நின்று போனவங்க, இல்லை ஒரு டைவர்ஸ் கேஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செகண்ட் லைஃப் அப்படிங்கும்போது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். வருடத்தின் ஆரம்பம் ஒரு குரு வாரமாக அமைந்திருக்கிறது. ஸோ குரு பகவான் அனுகிரகம் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த குரு வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்குறார். ஸோ ஒரு ஐஸ்வர்யத்தோடு இந்த ஆண்டு ஒரு குரு வாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த ஆண்டு பிறப்பு அன்று 1ஆம் தேதி குரு வாரத்தில் கடகராசி அன்பர்கள் ஒரு குபேர பூஜை அல்லது லக்ஷ்மி பூஜையை வீட்டில் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை இந்த ஆண்டு கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 சுக்கிரன் 6ஆம் இடத்துல புதனோடு இருக்கும்போது இந்த குபேர பூஜை, மகாலட்சுமி பூஜை, இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒன்றாக அமைகிறது. நான் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், இந்த வருடமும் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது கையோங்கி இருக்கும். அது எல்லா துறைகள்லையும், கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை சினிமாவில் இருக்கலாம், இல்லை சின்ன திரையில் இருக்கலாம், கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவார்டு நீங்கள் வாங்குவீங்க. ஸோ 2026 உங்கள் டைரியில் ஒரு நல்ல மெமரபிள் இயர் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம்.